ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக்காக நம்ம ஒரு 5 குக்கிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வெண்டைக்காய் பொரியலோ, வெண்டைக்காய் கிரேவி இல்லை புளிக்குழம்பு பண்ணும்போது எப்போ பார்த்தாலுமே வெண்டைக்காயில் அந்த வழுவழுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது எடுக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அது வந்து ரொம்பவுமே ஈஸி தான். அது ஒரு சிம்பிள் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம வந்து காஞ்ச மிளகா, கடுகு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வெண்டைக்காயை போட்ட உடனே ஒரு 2 தடவை நீங்கள் வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தயிர் 1 ஸ்பூனை போட்டுட்டு நல்லா வணக்கி பாருங்கள். வழுவழுப்பு வந்து கடன்னு போயிட்டு நல்லா கிறிஸ்பியான வெண்டைக்காய் கிடைக்குங்க. இல்லை அப்படின்னாலுமே வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, தயிர் இது எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கே. அதுக்கப்புறம் நல்லாவே நீங்கள் வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணும் போது சூப்பராக வழுவழுப்பு இல்லாமல் செம்மையாக ஃப்ரை ஆயிருங்க. அதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒரு தயிர் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணக்குங்க. வணக்கணும் ஆரம்பித்தோடனே வழுவழுப்பு இருக்கும். அது ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே கடன் அந்த வழுவழுப்பு போயிட்டு நல்லா மொறுன்னு வெண்டைக்காய் சூப்பரான சுவையில் இருக்கும். அது போக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. அது கூட லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெப்பர் தூவி சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்குங்க தயிர் சாப்பாட்டுக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த குக்கிங் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி. நம்ம இட்லி தான் ரொம்ப சிம்பிள்னு நினைப்போம். ஆனால் அந்த இட்லியே சாஃப்டாக வரலினா எவ்வளோ கஷ்டம். நமக்கு ஏன் இட்லி சாஃப்டாகவே வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எப்போவுமே இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வழி தான். நம்ம இட்லி வந்து எப்போவுமே சுடும்போது மாவை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ½ அன் ஹவர் நம்ம விட்டுறணுங்க. அது போக நம்ம வந்து மாவு அரைக்கிற போது கொஞ்சம் வெள்ளை அவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவலை ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். நல்ல இட்லி வந்து நல்லா பியோர் ஒயிட் கலராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்துடும் போது வந்து மேலாப்பில் சில இட்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேல் லேயர் மட்டும் ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். அதுக்கும் மேலே இட்லி வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம பூரி சுட்ட உடனே புசுன்னு இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே அதை அமுங்கிரும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்குறதுக்கு புஸ்ஸுனும் நல்லா அழகாகவும் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சர்க்கரை போட்டு பிசைங்க. நல்ல புஸ்ஸுன்னு இருக்குங்க. அது போக மொறுன்னு நல்லா மேலே எலும்பி வரணும்னா மாவு பிசையும் போது ஒரு அரை ஸ்பூன் வெள்ளை ரவை போட்டு பிசைஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காயும் பார்த்தீங்களா வடைச்சட்டியில், அதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சுட எண்ணெயை பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப கொதிக்க எண்ணெயை ஊற்றிடாதீங்க, கை தான் சுற்றும். அதே மாதிரி நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது நம்ம சம்டைம்ஸ் மறந்துடுவோம், கேட்டுக்கிட்ட நிற்போம், ஃபோன் அடிக்கும் எடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது பால் பொங்கிடுங்க. அப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒன்றும் வேண்டியதில் நம்ம எல்லாத்து வீட்லேயுமே வந்து மரக்கரண்டி இருக்கும். பால் காய்ச்சும் போது அந்த காய்ச்சுற பாத்திரத்துக்கு மேலே மரக்கண்டியை வந்து இப்படி வச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக பால் வந்து பொங்கவே பொங்காது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். சீக்கிரமாக பாயில் ஆகி பபுள்ஸ் வர்றது வந்து உட்டனாக இருக்கிறது வந்து அடங்கிடும். அதுக்காக வேறு எல்லா கரண்டியுமே வைக்கலாம்னு நினைக்காதீங்க, உடன் மட்டும் தான் வைக்கணும். இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டோம், ஜென்ட்ஸ் மட்டும் வீட்டில் இருக்காங்க, பால் காய்ச்சணும், அவங்களுக்கு பெரிய கஷ்டமே பாலை வச்சுட்டு போய் நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இருந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த டிப்பை சொல்லி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து தயிர் வெயில் காலத்தில் வந்து சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அப்படி புளிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வேணுங்கிறப்ப மட்டும் கொஞ்சமாக எடுத்து அப்போதைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மண் பாத்திரத்திலையோ இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்திலையோ தயிர் யூஸ் பண்ணோன்னா புற போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக புளிக்கிறது வந்து கம்மியாக இருக்குங்க. அதுவும் இல்லை அதுக்கும் மேலே புளிக்குது அப்படின்னா ஒரு தேங்காய் பீஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதை தயிருக்குள்ளார போட்டு வைங்க. கண்டிப்பாக வந்து புளிப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு சமையல் டிப் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.